அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வினாவிடை பகுதியில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வினா, முந்தைய நெட் தேர்வுல கேட்கப்பட்ட வினாக்களை நம்ம தொடர்ச்சியா கலந்துரையாடிட்டு வரோம். அந்த அடிப்படையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வினா, உயர்கல்வி ஆராய்ச்சியில் கருத்து திருட்டினை கண்டறியும் மென்பொருள்களை அவை உருவாக்கப்பட்ட கால அடிப்படையில் நிரல்படுத்துக. உயர்கல்வி ஆராய்ச்சியில் கருத்து திருட்டினை கண்டறியும் மென்பொருள்களை அவை உருவாக்கப்பட்ட கால அடிப்படையில் நிரல்படுத்துக அப்படின்னு ஒரு வினா கேட்டிருந்தாங்க. இந்த வினாவிற்கான தெரிவுகளை முதல்ல நம்ம பார்ப்போம். உர்புண்ட் ஆப்ஷன் ஏ வந்து உர்புண்ட், ஆப்ஷன் பி வந்து டிரில்பிட், ஆப்ஷன் சி வந்து டர்னிடின், ஆப்ஷன் டி வந்து கிரமர்லி. இந்த 4 தெரிவுகளை கொடுத்துருக்காங்க. இந்த 4 தெரிவுகளை நம்ம வரிசைப்படுத்தணும். இது வந்து கிராமர்லி அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆப்ஷன் டி வந்து. அது வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி வந்து பாத்தீங்கன்னா டர்னிடின், ஆப்ஷன் பி வந்து டிரில்பிட், ஆப்ஷன் ஏ வந்து உர்புண்ட். இந்த 4 தெரிவுகளையும் நம்ம நிரல்படுத்தணும். இதுக்கான விடை குறிப்பை நம்ம பார்ப்போமே. விடை குறிப்பு பாருங்க, கூகுள்ல இருந்து எடுக்கப்பட்டது தான். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி வந்து முதல்ல வருது. என்ன அப்படின்னா டர்னிடின், அது வந்து முதல்ல வருது. அடுத்து வந்து கிராமர்லி வந்து 2வது வருது, அதாவது ஆப்ஷன் டி 2வதா வருது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வந்து உர்புண்ட், அது வந்து ஆப்ஷன் ஏ வந்து 3வதா வருது. கடைசியா வந்து டிரில்பிட் தான் கடைசியா வருது. ஆப்ஷன் பி வந்து டிரில்பிட், இது கடைசியா வருது. இந்த அடிப்படையில தான் நம்ம நிரல்படுத்தணும். இப்ப வினாவோடைய பார்த்துருவோமே. உயர்கல்வி ஆராய்ச்சியில் கருத்து திருட்டினை கண்டறியும் மென்பொருள்களை அவை உருவாக்கப்பட்ட கால அடிப்படையில் நிரல்படுத்துக அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த வினாவிற்கான தெரிவு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி டர்னிடின், ஆப்ஷன் பி கிராமர்லி, ஆப்ஷன் ஏ உர்புண்ட், ஆப்ஷன் பி டிரில்பிட். அப்ப CDAB இந்த தெரிவுல இந்த வினாவிற்கான பதிலை நம்ம கண்டுபிடிக்கணும். நன்றி.